வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடிய வரும் இந்த அற்புதமான தினம்தான் தைப்பூசமாக நம்ம கொண்டாடுறோம். அந்த வகையில் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு இந்த ஒரு தீபம், அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு நேரத்தில் ஏற்றுவதன் மூலம் அடுத்த தைப்பூசத்திற்குள் நிச்சயமாக சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் கிடைக்கும் அப்படின்னும், அந்த நாளில் முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய முக்கியமான 2 நெய்வேத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தை மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தான் இந்த தைப்பூசம். இது பலவிதமான பிரச்சனைகள், குறைகளை தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த தைப்பூச விரதத்தை நிறைய பேர் கடைபிடிப்பது வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. முருக பக்தர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களும் முக்கியமான நாளாக பார்க்கப்படும் இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் பற்றியும் அற்புதமான நேரம் பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேவர்களும் அசுரர்களும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னும், இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்வதற்காக என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டாங்களாம். அசுரர்களோடு போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை அப்படின்னு ஈசனிடம் வேண்டினார்களாம். கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவானவர்தான் கந்த பெருமான். நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 அழகிய குழந்தைகளாக ஆயுது அப்படிங்கிறது தான் கதை. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அப்படின்னும், அதற்கு பிறகு 6 முகமாக உருவெடுத்தார் எம்பெருமான் கந்த பெருமான். ஆண்டி கோலத்தில் பழனி மலை மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞான வேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாள் தான் அப்படின்னு புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் மற்ற முருகனின் 6 படை வீடுகளான எல்லா வீடுகளை காட்டிலும் பழனியில் இந்த தைப்பூச விழா ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படுது அப்படின்னும், 10 நாட்கள் விழாவாக இந்த தைப்பூச விழா நடைபெறும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான நேரத்தில் அற்புதமான நாளில் விரதமிருந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் தாராளமாக இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி தைப்பூச விரத நன்னாளில் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான தீபம் என்ன, எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும், அதுவும் சொந்த வீடு கனவு நினைவாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அடுத்த தைப்பூசத்திற்குள் நிச்சயமாக சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அந்த சிறப்பான தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில் விரதம் இருந்து பால் பழங்கள் மட்டும் அருந்தி அந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மாலை நேரம் சரியாக 6 மணிக்கு மேலாக இந்த தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான் உண்மை. சடாட்சர எந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த சரவண பவ அப்படிங்கிற கோலத்தை அரிசி மாவால் நம்ம வீட்டு பூஜை அறையில் வரைந்து கொள்ளலாம். அந்த கோலத்தை வரைந்து விட்டு 6 நெய் தீபம் 6 அகல் விளக்கில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு 6 தீபங்கள் சரவண பவ அதுக்கு மேலாக அந்த 6 தீபங்களை ஏற்றி வைத்து சரியான 6 மணிக்கு மேலாக இந்த பூஜை செய்வது சிறப்பு. அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு முக்கியமாக நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கலும் கருப்பு கொண்டல் கடலை அப்படின்னு சொல்லப்படும் அந்த சுண்டல் வகைகளையும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்து இந்த சடாட்சர கோலம் போட்டு சரவணபவ அதற்கு மேலாக 6 நெய் தீபம் ஏற்றி 6 மணிக்கு மேலாக செய்யப்படும் இந்த பூஜை அப்படிங்கிறது நம்ம என்ன பிரார்த்தனையை முன்வைக்கிறோமோ அதிலும் குறிப்பாக சொந்த வீடு கட்டணும், சொந்த வீட்டில் குடிபுகணும் அப்படின்னு ஆசையோடு இந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது அடுத்த தைப்பூசம் வருவதற்குள் அந்த சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இந்த ஒரு வழிபாடு சரியாக மாலை 6 மணிக்கு மேலாக இதை செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து
சர்க்கரை பொங்கலும் கருப்பு கொண்டல் கடலையும் நெய்வேத்தியமாக வைத்து எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு சொந்த வீடு கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பூஜையை நம்ம செய்து சொந்த வீட்டில் குடிபுகும் யோகத்தை பெற்று சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். அதற்கு பிறகு முருகப்பெருமானின் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் நுபூதி, திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், கந்த கலிவெண்பா இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையிலிருந்து பாடிக்கொண்டே இருக்கலாம். இந்த பூஜை செய்யும் பொழுது குறிப்பாக திருப்புகழின் இந்த ஒரு பாடலை பாடி முடிந்தவரை எத்தனை தடவை நம்ம சொல்ல முடியுமோ அத்தனை தடவை இந்த பாடலை நம்ம பாராயணம் செய்யும் பொழுது சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. திருப்புகழில் வரும் இந்த பாடல் அண்டற்பதி குடியேற அந்த பாடலை மனதார முருகப்பெருமானிடம் பாடி சொந்த வீட்டில் குடிபுகும் யோகம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளலாம். அந்த பாடலை முடிந்தவரை பாராயணம் செய்து முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த பாடல் முழுமையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா திருப்புகழ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதனுடைய பாடலை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். இந்த சொந்த வீடு கனவு அப்படின்னு சொந்த வீட்டில் வாழாதவர்களுக்கு தான் அதனுடைய கனவின் அர்த்தம் புரியும். சொந்த வீட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த தைப்பூச நன்னாளை தவற விடாமல் இந்த நெய் தீபம் ஏற்றி இந்த நெய்வேத்தியத்தை வைத்து குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கப்பெற்று சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் வாழ முருகப்பெருமான் ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். முருகப்பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் ஆசிர்வாதத்தோடு இந்த சொந்த வீட்டு கனவை நினைவாக்கி கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.